Specialty Hospital. And Dr. Karthik, our MS and the hospital, because without their support, nothing can be done for all of these children. So thank you for that. I now invite Dr. Kavita Ganesan, consultant pediatric hematologist and BMT physician at Apollo Specialty Hospital, Tenampet, to give a brief introduction about thalassemia. Hidden no more, finding the undiagnosed and supporting the unseen. இதுதான் உலக தலசீமியா தினத்தோட குறிக்கோள் அண்ட் தீம் ஃபார் 2026. ஸோ தலசீமியா நோய் என்பது மருத்துவ நிலைமையை விட அதிகம். ஒவ்வொரு புள்ளி விவரத்திற்கும் பின்னால் தனிப்பட்ட அனுபவங்கள் மற்றும் சவால்கள் கொண்ட ஒரு குழந்தை அண்ட் குடும்பம் இருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் மருத்துவ சிக்கல்களால் இந்த குரல் மறைக்கப்படுகிறது. தலசீமியா என்பது பெற்றோரிடமிருந்து குழந்தைகளுக்கு வரும் ஒரு மரபணு இரத்த நோய் ஆகும். நம்ம உடம்புல இருக்கிற சிகப்பு ரத்த அணுக்கள் தான் உடம்புல எல்லா இடத்துக்கும் ஆக்சிஜன் எடுத்துட்டு போறதுக்கு உதவுது. இந்த சிகப்பு ரத்த அணுக்களின் குறைபாடு தான் தலசீமியா. ஸோ ரத்த உற்பத்தி செய்யறதுக்கு ரெஸ்ட் ஆஃப் த பாடி மாதிரி ஒரு ஜீன் அப்பா கிட்ட இருந்தும் ஒரு ஜீன் அம்மா கிட்ட இருந்தும் நம்மளுக்கு வருது. நிறைய பேர் about 3% ஆஃப் ஆர் பாப்புலேஷன் இதில் வந்து ஒரு ஜீன் வந்து டிஃபெக்டிவாக இருக்குது. ஸோ இந்த கண்டிஷனுக்கு பேர் தான் தலசீமியா ட்ரேட் இல்லை தலசீமியா கேரியர் ஆர் தலசீமியா மைனர்னு சொல்கிறோம். ஸோ தலசீமியா மைனர் இருக்கவங்களுக்கு மோஸ்ட்டாக எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்மள மாதிரி என்ன மாதிரி நார்மலாக இருக்கலாம். பட் ரெண்டு பேரண்ட்ஸ்க்கும் தலசீமியா மைனர் இருந்துச்சுன்னா 25% சான்ஸ் தட் பிறக்கிற குழந்தைக்கு தலசீமியா மேஜர் பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த தலசீமியா மேஜர் குழந்தைங்களுக்கு ரெண்டு ஜீனும் பல ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா லைஃப் லாங் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் மாதத்துக்கு ஒரு தரம் போட வேண்டிய அவசியம் ஏற்படுது. அண்ட் ஒரு பக்கம் நம்ம ஏற்றுற ரத்தத்தினால என்ன ஆகுதுன்னா எக்ஸசிவ் அயர்ன்னு சொல்லுவோம். ஃபெரட்டின் பார்த்து அதிகமாக இருக்கிறதுனால இது எல்லா உறுப்புகளையும் டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைக் நம்ம ஹார்ட் அண்ட் லிவர் அண்ட் பேங்க்ரியாஸ்லாம். ஸோ அந்த அயனை வெளியில் எடுக்கிறதுக்கும் மாதம் நம்ம டெய்லி மெடிசின்ஸ் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது, விச் இஸ் கீலேஷன் மெடிசன்னு சொல்லுவோம். ஸோ லைஃப் லாங் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அண்ட் கீலேஷன் போயிட்டுருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு. ஸோ ஹவு டு ப்ரிவென்ட் திஸ், எப்படி இதை வந்து தடுக்கிறது? நம்ம நாட்டில் வந்து அறியாமையால் ஆல்மோஸ்ட் 10,000 நியூ தலசீமியா பர்த்ஸ் எவ்ரி இயர் இருக்குது. So a simple test like HP electrophoresis or HPLC னு சொல்வோம். கர்ப்ப காலத்துல இந்த டெஸ்ட் செய்யறது மூலமா we can prevent thalassemia births. And in case குழந்தை பிறந்திருக்க தலசீமியா ஓட and எங்களுக்கு ஏதாவது பெர்மனண்டா கியூர் இருக்கா அப்படின்னு கேட்டா yes there is some permanent cure offered பண்ணலாம் அந்த childrenக்கு like bone marrow transplant or மஜ்ஜ மாற்று சிகிச்சை. So நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் மூலமாக உதவி இருக்குது. அண்ட் எனி சைல்ட் ஹூ இஸ் லெஸ் தென் 7 years, அதாவது 7 வயசுக்கு கம்மியாக இந்த சில்ட்ரனை வந்து மஜ்ஜ மாற்று சிகிச்சை பண்ணி சரி பண்ணோன்னா the results are பெஸ்ட் அவுட்கம்ஸ் இருக்குது இந்த குழந்தைங்களுக்கு. ஸோ ஒன்றுபட்ட சமூகமாக நாம் எல்லாரும் சேர்ந்து தலசீமியா நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் தேவைகள், உரிமைகள் மற்றும் குரல்கள் கேட்டு அர்த்தமுள்ள மாற்றத்தை ஏற்படுத்தலாம். Test for Thal today, prevent Thal today, and let's all work towards a thalassemia. Beautiful video that has been prepared by the Thalassemia Welfare Association to highlight why we need to celebrate World Thalassemia Day and the impact of raising awareness through the media for this condition. thalassemia patient, be positive, think positive, and have a positive outlook towards your life. Never think, I am a thalassemia, what I should do. Thalassemia na என்னன்னு awareness நம்மளால செய்ய முடியாது நம்ம
நாட்டில். So thank you very much for sparing your time coming here, and to all the my colleagues at Apollo Speciality Hospital, Mr. Karan, Dr. Karthik, and especially Suganti. Thalassemia na, I want to raise awareness. I want to be part of spreading awareness. So many people have helped us. And வருஷம் இதே press conference நடத்துறோம். ஆனா இன்னும் நம்ம நாட்டுல 10,000 நியூ பேர்த்ஸ், 10,000 புது குழந்தைகள் பிறக்கிறாங்க. ஸோ எவ்வளவு முடியுமோ நம்ம எல்லாரும் இதை பத்தி பேசணும். ஸோ தட் ஒரு அம்மா இதுக்கு டெஸ்ட் பண்ணி அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தை பிறக்காம இருந்தா, அது இன்னைக்கு நம்ம எல்லாரும் இங்க வந்து சேர்ந்து பேசினது அது ஒரு நல்ல பயன்னு நான் சொல்லுவேன். நீங்க பாத்தீங்க தட் பிறக்கும்போது குழந்தை பியூட்டிஃபுல்லா இருக்கு, நார்மலா இருக்கு. ஆனா 3-4 மாசத்துலதான் நமக்கு தெரிய வருது இது ரத்த நோய் குறைபாடு. எவ்ரி மந்த் லைஃப் லாங் பிளட் ஏத்தணும். இது கேட்டா சிம்பிளா இருக்கும். ஆனா இங்க இருக்கிற பேரண்ட்ஸ் கூட நீங்க பேசி பாருங்க, ஒரு மாசமும் ரத்தம் ஏத்தணும், டோனர் கண்டுபிடிக்கணும். ஸோ இஃப் யூஆர் அ யங் பர்சன் அவுட் தேர், இந்த மெசேஜ் நீங்க கேக்குறீங்கன்னா ப்ளீஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல பிளட் பேங்க்ல போய் ஒரு ரத்தம் பிளட் டோனரா பதிவு பண்ணி ரெகுலரா 3-4 முறை பெர் இயர் பிளட் டோனரா இருந்தா இந்த மாதிரி நிறைய லைஃப்ஸை காப்பாற்றலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பிளட் டொனேஷன் தேவை இவங்க உயிரை காப்பாத்துறதுக்கு. ரெண்டாவது மெடிசின்ஸ். இது லைஃப் லாங் செய்யறது கஷ்டம். ஆனா மஜ்ஜ மாத்து சிகிச்சை செஞ்சா ஃபுல்லா குணமடைகிறாங்க. ஸோ இங்க நீங்க பாக்குற பேஷண்ட்ஸ் எல்லாமே ஃபுல்லா டிரான்ஸ்பிளான்ட் நடந்து எக்ஸ் தாலசீமியான்னு சொல்றோம். சம் ஆஃப் தெம் ஆர் ஒர்க்கிங், என்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க, டாக்டர் படிக்கிறாங்க, and they are going back to their normal life. It is an amazing gift. So டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுனால இந்த லைஃப் லாங் சஃபரிங் விட்டு வெளில வர முடியும். ஆனா ஆக்சஸ் டு கேர்ன்றது பிரச்சனை. ஏன்னா ஒரு டிரான்ஸ்பிளான்ட்டும் அது அதிக விலை. ஸோ அந்த காஸ்ட்டை யாரு பேர் பண்ணிக்க போறாங்க? I'm very grateful to Apollo Hospital. ஏன்னா 623 patients, thalassemia major பேஷண்ட்ஸ்க்கு நம்ம இங்க டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கோம். நர்சிங் டீம், மெடிக்கல் டீம், ஃபுல்லா இது டீம் ஒர்க் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லா சப்போர்ட்டோட இவ்வளோ பேஷண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட், நான் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், ஸ்பான்சர்ஸ் எப்படியா இருந்தாலும் பேஷண்ட்ஸுக்கு உதவி செஞ்சு இந்த மாதிரி லைஃப் லாங் பிளட் போடாம வெளில வரதுக்கு உதவி செய்யறோம். இன்னைக்கு இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். ஏன்னா கோல் இண்டியா ஃபண்ட் இது சிஎஸ்ஆர் ஃபண்ட்ல ஒரு பேஷண்ட்டுக்கும் இந்த நம்ம நாட்டுல எங்கேருந்து வந்தாலும், ஸோ இப்ப நீங்க இங்க பாப்பீங்க பெங்கால்ல இருந்து வந்த ஒருத்தர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் சென்னையில, அவங்க குழந்தைக்கு தாலசீமியா டிரான்ஸ்பிளான்ட் செய்யலாம் இங்க கோல் இண்டியா ஃபண்ட் மூலியமா. ஸோ மெனி lives can be saved. So என்னோட மெயின் மெசேஜ் இன்னைக்கு டிரான்ஸ்பிளான்ட் யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா சீக்கிரமா அதை பத்தி யோசிங்க. 7 வயசுக்கு கம்மியா இருந்தா 90% மேல குணமடையலாம். இந்த சில்ட்ரன்லாம் பிளட் போடாம நார்மல் லைஃப் வாழலாம். செகண்ட், இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எவ்வளோ இருந்தாலும் அதை பத்தி பேசுங்க. ஸோ தட் நமக்கு இது அஃபோர்ட் பண்ண முடியாதுன்றதுனால யாரும் பிஎம்டி பண்ணாம விட்டுடக்கூடாது. ஏன்னா இந்த டிரான்ஸ்பிளான்ட்னால அந்த குழந்தையோட லைஃப் இல்ல, அவங்க ஹோல் ஃபேமிலியோட லைஃபுமே மாறுது. ஸோ தேங்க்யூ வெரி மச் இங்க வந்ததுக்கு. அண்ட் ஐம் த வாய்ஸ் ஆஃப் மெனி ஃபேமிலிஸ். ஐ திங்க் நிறைய பேர் இதெல்லாம் சொல்லணும்னு விருப்பப்படுறாங்க. பட் 2 ஸ்பெஷல் பீப்புள் மட்டும் நான் இன்னைக்கு கூப்பிட விருப்பப்படுறேன். ஒன்று தாமிரபரணி. அவ ரொம்ப சின்ன வயசுல டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இப்போ அந்த பிஎம்டினா என்ன அதை பத்தி பேச விருப்பப்படுறாங்க. அண்ட் யாஸ்மின் பானுவோட அம்மா பிரெக்னன்சி போது டெஸ்ட் பண்ணி இது மாதிரி வராம தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு. ஸோ இஃப் யூ கேன் போத் கம் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்த ரேவதிராஜ் மேம்க்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். என் பேர் தாமிரபரணி.
எனக்கு வந்துட்டு இந்த நோய் வந்துட்டு 1.5 வயசுல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 1.5 வயசுல இருந்தே நான் வந்துட்டு மாசம் மாசம் பிளட் கொடுத்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை பத்தி எங்க அம்மா அப்பாவுக்கு எங்க வீட்ல யாருக்குமே இதை பத்தின ஒரு அவேர்னஸ் எதுவுமே கிடையாது. இது சாதாரண ஒரு மஞ்சக்காமால நோய், சரி ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்கு அப்படின்னு தான் அவங்க நினைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஒவ்வொரு டாக்டர்ஸ் பாக்குறாங்க. ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது பூமா மேம், அதுக்கப்புறம் திருவேணி மேம், அந்த கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு இதை பத்தி சொல்றாங்க. இல்ல இது தலசீமியான்னு சொல்றாங்க, இதுக்கு நீங்க மாசம் மாசம் பிளட் கொடுத்தாதான் இவங்க உயிரோடவே இருப்பாங்க. ஸோ ஹீமோகுளோபின் லெவல் வந்துட்டு நீங்க கம்மியாகாம இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி 5 வயசு வரைக்கும் எனக்கு இந்த ஒரு இது பண்றாங்க. இந்த பிளட் எல்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த 5 வயசுல நீங்க இந்த ஸ்பிளின் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த மண்ணீரல் எடுத்துட்டீங்க அப்படின்னா 3 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்துட்டு நீங்க பிளட் கொடுத்தா போதும். மெடிசின்ஸ்லாம் நீங்க கம்மியா எடுக்கலாம், அயன்லாம் வந்துட்டு உங்களுக்கு கம்மியாகும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி எங்க அம்மா அப்பாவும் இது தெரியாம ஸ்பிளின்லாம் எனக்கு எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் நாங்க ஒரு 6-7 வயசுலதான் வந்துட்டு எங்களோட கடவுள் அப்படின்னா ரேவதி மேம் வந்துட்டு நாங்க மீட் பண்றோம். அவங்கதான் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு கைட் பண்றாங்க, நிறைய வந்துட்டு சொல்றாங்க. இது வந்துட்டு இப்படிதான் நீங்க இது பண்ணணும். ஜிஹெச்ல வந்துட்டு எனக்கு பிளட் கொடுக்கும் போதெல்லாம் எனக்கு வெயினே கிடைக்காது சுத்தமா. அது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் இங்க விஹெச்எஸ் வரும். விஹெச்எஸ்ல வந்து மந்த் பிளட் கொடுத்துட்டு போறோம். அப்புறம் மேமையும் நாங்க பாக்குறோம். அப்பதான் அவங்க வந்துட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க வந்துட்டு இன்னொரு குழந்தை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எங்க அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு கைட் கொடுக்குறாங்க, அவங்களுடைய ஸ்டெம் செல்ஸ் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி செகண்ட்லயும் ஒரு குழந்தை ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த குழந்தைக்கும் அவங்க வந்துட்டு அந்த டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அந்த குழந்தைக்குமே அந்த குழந்தைக்குமே தலசீமியா இருக்குங்கிறாங்க. அப்ப அதை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தை அபார்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு குழந்தை இது பண்றாங்க. அதுதான் வந்துட்டு என்னோட தம்பி புகழேந்தி. அவனுடைய சிம்சலும் எனக்கும் வந்துட்டு மேட்சிங் வந்துட்டு 100% மேட்ச் ஆயிடுச்சு. அது அந்த இடத்துல வந்துட்டு எல்லாமே சொன்னது எல்லாமே மேம் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டெம் செல்ஸ் எனக்கு பண்றாங்க. எனக்கு 9 வயசுல வந்துட்டு இந்த ஸ்டெம் செல்ஸ் டிரான்ஸ்பிளேஷன் பண்றாங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் நல்லா இருக்கேன். இப்போ நான் வந்துட்டு ஒரு டீச்சிங் ஜாப்ல இருக்கேன். இங்க இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நான் நிறைய பேத்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும். முதல்ல ரேவதி மேம்க்கு சொல்லணும், அதுக்கப்புறம் எங்க பேரண்ட், அதுக்கப்புறம் நிறைய பேர் லயன்ஸ் கிளப், என் கண்ணுக்கே தெரியாத நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மேடையில நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். இந்த ஒரு நோயை நம்ம தடுக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம கெரியர் டெஸ்ட் கண்டிப்பா பண்ணணும். முதல்ல அந்த பிரெக்னன்சி பிளான் பண்றாங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த இது பண்ணா இந்த ஒரு விஷயங்களை நம்ம முழுமையா தடுக்கலாம். நன்றி. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், 8 மந்த் கன்சீவாக இருக்கேன். ஃபர்ஸ்ட் பேபி கன்சீவாக இருக்கும்போது இந்த தலசீமியா பற்றி எந்த ஒரு அவேர்னஸும் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஒரு சின்ன கிராமத்துல இருந்து இருந்தோம். அப்போதுமே எனக்கு வந்து ஹெச்பி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது. ஆனால் அப்போ வந்து எனக்கு தான் அயன் குறைபாடு இருக்குன்னு சொல்லி அதுக்காக தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். ஆனால் பேபி இப்படி பிறகுன்னு சொல்லிட்டு வாய்ப்பு எங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது. எங்கள் பரம்பரையிலே அது கிடையாது, எங்கள் கிராமத்துலேயும் அது கிடையாது. அந்த குழந்தை பெற்று ஒரு 3 மாத குழந்தையில தான் கண்டுபிடிச்சோம் இப்படி ஒரு நோய் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த நோய் வந்து பேசையில ரேவதிராஜ் மேம் வந்து எங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அவங்க வந்து பார்த்ததுக்கப்புறம் இதுதான் ட்ரீட்மெண்ட், பிளட் போடுற மாதிரி தான், ஒன்லி எலும்பு மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சை மட்டும் தான் பண்ண முடியும், வேறு எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் 3 மாத குழந்தையிலேருந்து 10 வயது குழந்தை வரை பிளட் போட்டு 11 வயதுல பிஎம்டி முடிச்சோம். இப்போ வந்து கியூர் பண்ணிட்டாங்க மேம். 3 வருஷமா குழந்தை ரொம்ப நல்லா இருக்கா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு விழிப்புணர்வுமே இல்லாதனால தான் நம்ம இப்படி ஒரு பேபியை வந்து நம்மளே உருவாக்குறோமோ அப்படிங்கிற ஒரு இது இருக்குது இப்போ வந்து. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேபி கன்சீவா இருக்கல அந்த கேரியர் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், பேபி நார்மல். அது வந்து அப்புறம் வந்து டெலிவரி பண்ணிக்கிட்டேன். இப்போ 3ஆவது குழந்தைக்குமே இந்த கேரியர் டெஸ்ட் பார்த்துருக்கேன், பேபி நார்மலா இருக்குன்னு சொல்லி டெலிவரி பண்ணிருக்கேன். இப்போ வந்து நம்ம இது எதனால எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா அந்த ஹெச்பி எலக்ட்ரோஃபோரஸ் டெஸ்ட் மட்டும்தான் இது வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும் இந்த பேபி வந்து தலசீமியாவா இல்லைன்னு சொல்லிட்டு. அதனால எல்லாருமே ஒரு விழிப்புணர்வா நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாகட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஆகட்டும், யாராகட்டும், யாருமே கன்சீவா இருக்கையில இந்த டெஸ்ட் எடுத்து பார்க்க சொல்ல நம்மளால முடிஞ்ச உதவி நம்ம வந்து செய்வோம். அது வந்து இந்த தலசீமியா வந்து நம்ம முழுமையா தடுப்போம். இந்த ஒரு டெஸ்ட்னால நம்ம தலசீமியா வந்து முழுமையா தடுக்க முடியும். இது மாதிரி இப்போ வந்து நான் ரேவதிராஜ் மேடம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கீம்ல இருந்து எனக்கு எந்த ஒரு செலவுமே இல்லாம நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு ஆப்ரேஷன் முடிச்சு கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம தெரிஞ்சுக்கிறோம் வந்து கண்டிப்பா அந்த எலக்ட்ரோஃபோரஸ் டெஸ்ட் வந்து கன்ஃபார்ம் நம்ம பண்ணி பார்க்கணும், யார் கன்சீவா இருந்தாலும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. First, everyone, welcome to my gathering and good afternoon to everyone. I am Shatika Begum. I am from Pondicherry. Now I am doing my MBBS first year on Indira Gandhi Medical College. This condition was treated in Thenabet Apollo Hospital. The doctors were very helpful, very kind and very supportive. I got a God-gifted doctor,
Dr. Revati ma'am and Dr. Ramya ma'am. They are very supportive to me, and they care and they carrying me very helpful to me. And thank you so much, my family members, my amma, my appa, my chitti, my chittappa, and my sister, and my grandpa and grandma. They are very caring and very supportive to me. Thank you so much. I am Charumati, coming from Pallada. எனக்கு வந்து தலசீமியாங்கிறது 6th மந்த்லேயே கண்டுபிடிச்சிட்டாங்க. அது எப்படின்னா எங்கெங்கோ போய் பார்த்துருக்காங்க. கடைசியில் பல்லடத்துல டாக்டர் ஹேமா அப்படிங்கிறவங்கள்ட்ட கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ஜிஹெச் போகிறோம், ஜிஹெச்ல டெத்ஸ் இறக்குறோம், அங்கே பார்க்குறாங்க. அப்புறம் மறுபடியும் மாசாணிக்கு வரும், மாசாணிக்குல ரேவதி மேம் பார்க்குறாங்க. ரேவதி மேம் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அப்போலோ வந்தோம். அப்போலோவில் பிஎம்டி முடிச்சுட்டு இப்போ ஒரு 8 இயர்ஸ் பிஎம்டி முடிச்சு 8 இயர்ஸ் ஆச்சு. இந்த 8 இயர்ஸ்ல நான் பெட்டராக இருக்கேன். இந்த 8 இயர்ஸ்ல வந்துட்டு எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பிஎம்டி பண்ணதுக்கு அப்புறமா நான் ஃபீல் பெட்டர். தேங்க்ஸ் ஃபார் கவர்மெண்ட் அண்ட் ரேவதி மேம். தேங்க்யூ. ட்ரீட்மெண்ட் வந்து 2007ல் அண்டர்கான் பண்ணேன். அந்த டைமில் என் பேரண்ட்ஸும் மென்டலி ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. பட் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இப்போ தான் வந்திருக்கு. அந்த டைமில் இல்லாதனால ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஐம் ஃபார்வர் கிரேட்ஃபுல் ஃபார் ரேவதி மேம். இங்கே வந்து நிற்கிறதுக்கு காரணமே அவங்க தான். அண்ட் என் பேரண்ட்ஸ், என் டேடி, அப்பா, அம்மா எல்லாருக்கும், அப்புறம் எனக்கு என் ட்ரீட்மெண்ட்டுக்கு டொனேட் பண்ணவங்க பிளட்டு, மணி, அவங்களுக்கும் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் நான் இன்னைக்கு. அவ்வளோதான். தேங்க்யூ. And initially, there was a lot of doubt whether she should undergo transplant or not for various reasons, not just because of them, for medical reasons also. But age vara, her struggle went on increasing. We also were seeing every year, how she went on struggling more and more and more and more. And finally, it was decided between her parents and us, we discussed, and it was decided that no, if we have to provide her a chance in life, we have to do a BMT. And through this government schemes, she's undergone a successful BMT, and look at how beautiful she is. What are you doing now? She just completed 12th standard and she's got amazing marks in 12th standard. But I want to hear from you. What do you have? வணக்கம் எல்லாருக்கும். தலசீமியா பேஷண்ட்டாக இருக்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. பிகாஸ் மந்த்லி பிளட்டு தேவைன்றது ஈஸியாக சொல்லிடலாம். பட் ஒரு டோனர் கிடைக்கணும், ஒரு பிளட்டு வாங்கணும்னா அதுக்கு எத்தனை பேர்கிட்ட கால் பண்ணி கேட்க வேண்டியதாக இருக்குதுன்றது வந்து ஒரு கஷ்டமான செயலாக. இப்போ சில பேருக்கு ஈஸியாக கிடைச்சிடலாம். பட் அந்த ஒரு பேக்கெட் பிளட்டு கூட வாங்குறதுன்றது வந்து அந்த சமயத்தில் எமர்ஜென்சியில் நிறைய பேர் கிடைக்க மாட்டேன்றாங்க. ஸோ இஃப் யூ ஆர் வில்லிங் டு கிவ் பிளட், அதை விட ஒரு பெரிய கிஃப்ட் வந்து இந்த தலசீமியா பேஷண்ட்ஸ்க்கு வேறு எதுவுமே இருக்காது. பிகாஸ் பிளட் அப்படின்றது இட்ஸ் அ ப்ரெஷியஸ் திங். பிகாஸ் ஈஸியாக அது கிடைக்கிறது கிடையாது. அண்ட் நிறைய பேர் டிரான்ஸ்ஃபியூஷன்ஸ் இப்போ இங்கே பார்க்குறீங்க, ஒரு 10-15 பேர் தலசீமியா பேஷண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க. பட் வேர்ல்டு வைட் எத்தனையோ பேர் இந்த தலசீமியாவில் they are suffering. So if you can go and transfuse or help in blood donation, it will be a really great helpful for everyone out there, not just thalassemia mattum illa, pala diseases are there out there which requires blood transfusions. So transfusion பண்றவங்க வந்து எங்களுக்கு they are like god, because blood அப்படின்றது வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிற விஷயம் கிடையாதுன்றது நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நிறைய விஷயத்துல. ஒன்றும் இல்லை, நான் எவ்வளோ டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் whoever gave me the blood, I'm really grateful to them, and also to the doctors who have helped me go through this journey. Blood மட்டும் இல்லை, there are அந்த பிளட் மூலயமா யூ ஆர் ஆல்சோ கெட்டிங் ஒயிட் பிளட் செல்ஸ், பிளாஸ்மா. உங்களுக்கு தெரியாது, ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது தான் என்னென்ன தேவைப்படுதுன்றது எங்களுக்கு தெரியுது. அது ஈஸியாக வந்து கிடைக்கிறது வந்து ஐ ஃபேஸ்ட் இட். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் தட் டிரான்ஸ்ஃபியூஷன்ஸ் நடக்கணும்னா உங்களை மாதிரி blood donate பண்றவங்க இருந்தா it will be more grateful for us, and thank you for this opportunity. Okay, Shika, I think our
job. I think, ma'am, Dr. Revati, I think our job is well done if we have people like her who've come and talking about blood donations and we don't have to do that job anymore. So great job. Thank you for being the spokesperson. Quickly, we listened to Samyukta's mom. Samyukta also underwent BMT and she also had a really difficult time, but she's beautifully doing BA economics now. So the mom, few words. And then, so immediately, ma'am meet பண்ண சம்யுக்தா பார்த்தாங்க இவளுக்கு நல்லபடி செக்யூர் பண்ணிக்கலாம் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் இருக்கு நத்திங் டு வரின்னு சொன்னாங்க. She was also happy that Samyukta is getting blood transfusion every month. Additional to that, she was also getting chelation. ஏன்னா அயன் ஓவர்லோடுங்கிறது வெரி வெரி டேஞ்சரஸ். ஏன்னா நம்ம உடம்புல எவ்வளவு இருக்கணும் அயன் இருக்கு ஃபெரிட்டின் சொல்லுவாங்க. ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா வைட்டல் ஆர்கன்ஸ் லைக் ஹார்ட், லிவர், கிட்னி இதுக்கெல்லாம் பிரச்சனை நடக்கும். ஸோ தலசீமியாங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி. அதுக்கு வந்து பிளட் கொடுக்கவும் செய்யணும், அதே சமயத்துல பிளட்ல இருக்கிற அயன் ஒருத்தருக்கான டேப்லெட்ஸும் எடுக்கணும். இந்த வலி வராம இருக்கிறதுக்காக தான் மேம் அப்புறம் எல்லா டாக்டர்ஸும் சொல்றாங்க தயவு செஞ்சு தலசீமியா அவேர்னஸ் வச்சுக்கோங்கன்னு. நீங்க வந்து நாளைக்கு உங்க வீட்டுல இருக்கிற பையனுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் பண்றீங்கன்னா நீங்க இது ஜாதக பொருத்தம் பாக்குறீங்க இல்லையா, ஹாஸ்பிட்டல் போங்க, அப்போலோ ஹாஸ்பிட்டல் அங்கெல்லாம் போங்க, ஹெச்பி எலக்ட்ரோஃபோரசிஸ் டெஸ்ட் எடுங்க. தலசீமியா மைனர் இல்லைன்னா கண்டினியூ வித் மேட்ரிமோனி, நத்திங் டு வரி. பிகாஸ் அவங்க வந்து ஹாப்பியா இருக்கணும்னா அவங்களுக்கு பிறக்க போய் குழந்தைங்க வந்து இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூ இல்லாம இருக்கணும். ஸோ இதுதான் மெயின் அவேர்னஸ் நான் ஒரு பேரண்டா சொல்றேன். ஸோ மேம் கிட்ட வந்து மீட் பண்ண போறோம். மேம் வந்து பிஎம்டி பண்ணலாம் சொன்ன போது ஒரு 1-2 இயர்ஸ்ல நாங்க அமௌண்ட் ரெடி பண்ண கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். அதுல ரெடி ஆனதுக்கு அப்புறம் she and her whole team were very very supportive, very motivating and always very supportive. ஏன்னா எந்த டைம்ல எங்களுக்கு என்ன வரனாலும் ப்ராப்ளம்ஸ் வரும், திடீர்னு பிபி ரைஸ் ஆகும், ஏதாச்சும் ஒரு குழந்தைங்களுக்கு இஷ்யூ, எப்போ கால் பண்ணாலும் இம்மீடியட்டா எங்களுக்கு they used to provide us support. இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு. So I'm very thankful to God that I was into the right hospital and I was with the right team, whole team, which helped me and my family to get back our smiles. Because தலசீமியான்றது என்ன மாதிரி பிரச்சனைனா அந்த குழந்தையோட போகாது, ஒரு ஹோல் ஃபேமிலியே வந்து பாதிக்கும். அதே சமயத்துல தலசீமியா கியூர் ஆகும்போது ஒரு ஹோல் ஃபேமிலியோட லைஃபே மாறும். எங்க ஹோல் லைஃபே மாறிடுச்சு. எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண இது வரைக்கும் கண்ணுக்கு தெரியாத பல பிளட் டோனர்ஸ்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். அவங்கெல்லாம் எனக்கு வந்து கண்ணுக்கு தெரியாத தெய்வங்களை தான் பாக்குறேன். அதே சமயத்துல என் பொண்ணுக்கு வந்து போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு பெரிஃபரல் பிளட் அதான் யூஸ் பண்ணாங்க. அது கொடுத்த டோனருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னைக்குமே நான் வந்து ஐ பி ஆல்வேஸ் faithful to all of these people and especially to Apollo Hospitals and Dr. Revati Raj ma'am and the whole team. I'm always full of gratitude to these people and in my prayers I always keep them because அவங்களால தான் நான் இன்னைக்கு சிரிக்கிறேன். என்னோட ஃபேமிலி சந்தோஷமா இருக்கு. எங்க ஃபேமிலியோடைய தலையெழுத்தையே மாத்தினது கடவுள் காமிச்ச இந்த டீம் தான் and I'm very always very grateful to that. And ஒரு அம்மாவா நான் திருப்பி சின்சியரா சொல்றேன், இதை பத்தி நீங்களும் கொஞ்சம் வெளியில போனப்பறம் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. சாதாரண விஷயம் கிடையாது, குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாது. குழந்தைங்க வந்து பிறக்கிறதே வந்து நம்மளுடைய ஃபியூச்சர், நம்மளுடைய நாடு முன்னேறணும், நாம முன்னேறணும், இதுக்காக தான். அந்த குழந்தைங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்றது கஷ்டம். they should also be born healthy and they should be happy. ஸோ அதனால தயவு செஞ்சு எல்லாரும் இந்த ஹெச்பி எலக்ட்ரோஃபோரசிஸ் டெஸ்ட்டை பத்தி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டுக்கும் உங்களால முடிஞ்ச ஹெல்ப்பும் பண்ணுங்க. ஏன்னா இந்தியா நல்லா வளரணும்னா எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. ஃபியூச்சர் ஆஃப் தெரியும், கர்ப்பத்துல இருக்கும் போது இருக்கிற ஃபீட்டல் பிளட் அதனால பிரச்சனை வராது. என்னால ஃபர்ஸ்ட் 3-4 மாசம் அம்மா வயிற்றுல இருக்கும்போது குழந்தை மூச்சு விடல, அம்மாவோட பிளட்ல இருந்து ஆக்சிஜன் எடுக்கிறாங்க. ஸோ பிறக்கும் போது டோட்டலா நார்மலா இருப்பாங்க. 3-4 மாசத்துல பாத்தீங்கன்னா அந்த ஃபீட்டல் பிளட் எல்லாம் கரைஞ்சு இவங்களா ரத்தம் உற்பத்தி பண்ணணும். ஆனா அந்த டைம்ல அவங்களுக்கு ரத்தம் உற்பத்தி பண்ண வேண்டிய அந்த ஜெனட்டிக் சக்தி, இந்த மரபணுக்கள் கிடையாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ரத்தம் கம்மியாகும். ஸோ ரத்தம் கம்மியானா பேபி ஃபீடிங் பண்ண மாட்டாங்க, மூச்சு வாங்கும், வெளுத்து போயிருப்பாங்க, வயிறு வீக்கம், கல்லீரல் மண்ணீரல் வீக்கம், அதெல்லாம் வந்து யூஸ்வலா ஒரு சின்ன சளி இருமல்னு டாக்டர் கிட்ட போய் பார்த்து ஹீமோகுளோபின் டெஸ்ட் பண்ணா 12 கிராம் இருக்க வேண்டியது 4-5 கிராம் இருந்து பரிசோதனை பண்ணி பார்த்து இது தாலசீமியா மேஜர்னு தெரிய வருது.
அந்த சம்யுக்தா அம்மா சொன்ன மாதிரி மோஸ்ட் பேரண்ட்ஸ் சரி இந்த ஒரு வாட்டி ரத்தம் போட்டா போதும் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஏன்னா பிளட் போட்டதுமே அந்த குழந்தை கம்ப்ளீட்டா நார்மல் ஆயிடுவாங்க. பட் இது ரத்தம் உற்பத்தி ஆகல, டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ண பிளட் நம்ம உடம்புல 4 வாரம் தான் தங்கும். 4ஆம் வாரம் மறுபடியும் பிளட் கம்மி ஆகும். இது புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆர் ஃபேமிலிஸ் இதனுடைய இம்பேக்டே அவங்களுக்கு தெரிய வர்றது 2ஆம் மாசம், 3ஆம் மாசம், 4ஆம் மாசம் தான். ஏன்னா இந்த மாதிரி லைஃப் லாங் பிளட் போடணும்னா இது ரொம்ப பெரிய சேலஞ்சுன்னு அப்பதான் புரிய வருது. ஒரு முறையும் பிளட் போடுறதுக்காக நரம்பு கிடைக்கிறது அது கஷ்டம், குழந்தை அழும், அண்ட் வெயில் கிடைக்காது. பிளட் போடும்போது 3 மணி நேரம் அவங்கள மடியில வச்சிருக்கணும். வளர வளர ஸ்கூல் போகும்போது அன்னைக்கு எக்ஸாம் இருக்கும், பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனுக்கு வர முடியாது. வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறம் லீவ் கிடைக்காது. அண்ட் கூட கூட்டிட்டு வரவங்களுக்கு அவங்களுக்கு லீவ் கிடைக்காது. ஸோ இதனுடைய இம்பேக்ட் வந்து ரொம்ப அதிகம். அது ஒரு குழந்தைய மட்டும் இல்லை, ஹோல் ஃபேமிலிலையும் அந்த இம்பேக்ட் எல்லாருக்குமே தெரியுது. பிகாஸ் அந்த ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைனால எல்லாருடைய லைஃப்பும் அந்த ஃபேமிலியில பாதிக்கப்படும். Very good question. So 25% thalassemia major affect ஆயிருக்கிற பேபினா sadly இப்போதைக்கு நமக்கு அபார்ஷன் ஒன்று தான் ஆப்ஷன். 75% நார்மல் குரூப்ல இருந்தா கண்டினியூ பண்றோம் பிரெக்னன்சியை. இப்போதைக்கு அந்த பேபிய 12 வாரத்துக்கு போதே கர்ப்பத்தை கலைச்சிடும். ஸோ அந்த இப்போதைக்கு ஜீன்ஸை மாற்றி சிகிச்சை செய்கிற மாதிரி எந்த அட்வான்சஸும் வரல கர்ப்பத்திலேயே. ஸோ அகெயின் குட் கொஸ்டின். யூ நோ தட் நம்ம நாட்டில் நிறைய மலேரியா பிரச்சனை. ஸோ மலேரியா செகப்புரத்த அணுக்களுக்குள்ள போய் அதனால வரக்கூடிய நோய் இது. ஸோ ஹீமோகுளோபின் நிறைய மலேரியா பேஷண்ட்ஸ்ல கம்மியாகும். ஸோ மலேரியா நோய்க்கு எதிர்க்க நமக்கு நல்ல ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கணும்னு நேச்சரே நம்மளோட ஜீன்ஸை கொஞ்சம் மாற்றி அந்த தாலசீமியா கேரியர் 2 ஹீமோகுளோபின் ஜீன்ஸ்க்கு பதிலாக 1 ஹீமோகுளோபின் ஜீன் கொடுத்தா மலேரியா செகப்புரத்த அணுக்களுக்குள்ள போகாம நேச்சுரல் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குது. ஸோ தாலசீமியா கேரியர் நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய மலைவாழ் பகுதி, நிறைய மழை பெய்யக்கூடிய ரீஜன்ஸ், அங்கெல்லாம் நிறைய prevalence. 3% of the population. So இங்க 100 பேர் இருக்கோம்னா 100ல 3 பேர் thalassemia carriers. So it is a very big problem in our country. So thalassemia carriers அவங்களுக்கு எந்த நோயும் கிடையாது. They are naturally stronger. But 2 carriersனால major thalassemia baby வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. To both parents thalassemia minor இருந்தா பேபிக்கு thalassemia major வரக்கூடிய வாய்ப்பு 25%. ஒருத்தருக்கு இருந்தா பிரச்சனையே கிடையாது. அதனாலதான் சம்யுக்தா அம்மா சொன்னாங்க, ஜாதகம் பார்க்கறதுக்கு பதிலா இந்த கேரியர் டெஸ்டிங் பண்ணுங்க. யாருக்காவது ஒருத்தர் இருந்தா பிரச்சனை இல்லை, 2 பேருக்கும் இருந்தாதான் பேபி பாதிக்கப்படலாம். இல்ல அது வந்து ஐ வாஸ் டெல்லிங் அபவுட் எவல்யூஷன் மலேரியா ரெசிஸ்டன்ஸ்க்காக. பட் மலேரியா வராதுன்னு இல்லை, பேட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மலேரியா தாலசீமியா கேரியரா இருந்தா வராது. மரபணுக்கள் நோய், இட்ஸ் a genetic problem. So in addition to the medical component, நமக்கு பேரண்ட்ஸ்ல நிறைய கில்ட் வேற, ஏன்னா நம்மளாலதான் குழந்தைக்கு வந்ததுன்னு. அதனாலதான் டெஸ்ட் செஞ்சுக்கோங்க, வராம தடுக்கலாம், அது பெட்டர்னு அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க. We are very, very thankful, and as we've been saying right from the beginning of this meet, that we could not do anything without the wonderful leadership at Apollo, and we are extremely thankful that our Executive Vice Chairperson, Ms. Preeta Reddy, has joined us despite her very, very busy schedule. Ma'am, please, we request you to join us on stage and Namaste. You know, this is, to me, it's for Apollo ecosystem. Because for multiple reasons. That one, we've got outstanding clinicians, and I think they're the ones who inspire us every day.
And the second is that this is an emotional responsibility to be able to take care of children, to be able to give them a fresh lease on life is something which I think is extremely important to us. And as I said earlier, it's an emotional responsibility. We always benchmark our outcomes, our clinical outcomes, with some of the best centers globally. But today, what has happened is that I'm a very proud Indian when I say this, that some of the best centers globally come back and say, how are you people doing this in India? You know, what are your outcomes? How do you do it in this cost? How do you give the same standard of care, if not the better standard of care in a country like yours? And I think for that, we should all be very proud. We should be thankful and we should be proud that the clinical team, the supporting team, you know, whether it's the nurses or the technicians or the management group, all of them come together to do this. So I think that is why today is so important to us. The second thing is that, you know, we must acknowledge, you know, the children and their warriors and they fight, but they're very innocent. They really don't know what they let themselves in for, and they don't know what the outcomes are going to be. But it is the parents. You know, I really want to thank all of you for the trust you've put in all of us. Because if it was not the parents who say, you know, let's go there, let's do this, talk to the doctors, try and do something better, I don't think we would be fighting this war or winning this war. So thank you for being, you know, part of this aspect of what we do at Apollo. So I really want to acknowledge that. The other piece is that, you know, while we're celebrating what we're doing, we're looking at how we're doing, you know, increasing the amount of work which we do. There is so much more to do. And I think that's why our hospital as a network has reached out to corporates to say, can you join us in this journey? Because, you know, the incidence is high, the number of children needing intervention is very high. So we need all the support which we can get. And I think corporates like, I think was it Coal India? I want to acknowledge their support. Dr. Reerthi in her own way gets a lot of support. Our Cancer Foundation gets support from large corporates because, you know, they all understand that we're doing this because we really have to make a difference in children's lives. So I want to acknowledge that support. I want to acknowledge the trust which you all have in us. And I do want to acknowledge the fabulous team which is fighting this day in and day out to see that, you know, we really make life more beautiful. So thank you for being here today. Thank you for the support which we always get from the members of the media. And I hope that in this journey we can do so much more because there's a lot to do in the healthcare space, especially in the cancer space. Thank you, Ajay. Thank you, ma'am. If I can. நாங்கெல்லாம் இந்த தடவை நல்லா இருக்கோம்னா நீங்க தான் காரணம் எல்லாமே. தேங்க்யூ டாக்டர் அண்ட் ரேவதி அம்மா, நீங்க தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க. எனக்கு ரொம்ப தேங்க்யூ. நான் இப்போ நல்லா இருக்கேன். எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி 3 years ஆச்சு. நான் இப்போ நல்லா ஃபீல் பண்றேன் பெட்டரா. தேங்க்யூ. எந்த ஊர்ல இருந்து வரீங்க யாஸ்மின்? புதுக்கோட்டையில இருந்தா? சரி, இப்ப பெருசானா என்ன ஆக போறீங்க? டாக்டரா இல்ல என்ஜினியரா இல்ல வேற நிறைய பண்றாங்க. டாக்டர் தானா? ஆமா, எல்லாருமே டாக்டர்ஸ் தான் ரொம்ப நல்லவங்க இங்க. ஆல் தி பெஸ்ட் மா. காட் பிளஸ் யூ. தேங்க் யூ. Thank you, ma'am. And if we can.